அனாதியாய் ஆனந்தமயமாய் பொறிவிலாதீலகம் பொடிக்கெல்லாம் பொழியாய் பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே உருவாய் பேருடன் கூறும் காட்டி இவ்வுலகு உய்வான் தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசிகன் திருவடி பணிவாம். எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேச பெருமானை போற்றி வணங்கிக் கொண்டு ஆதீன குருமதவர் ஞான சம்பந்த பெருமானை போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய 4ஆம் திருநாள் நிகழ்ச்சியாக நம்முடைய விஜயனையா அவர்கள் அருமையான ஒரு சொற்பொழி நிகழ்த்தினார்கள். அவர்கள் படிக்கின்ற பொழுதே நான் திருவண்ணைநல்லூர் இருந்த பொழுது என்னை பார்க்காமல் பள்ளிக்கே போக மாட்டார். அவருடைய தாய் என்னிடம் இவன் பையனை சாமியார் ஆக்கிறாத, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், எப்படியாச்சும் ஒரு சாமியார் ஆக்கிறான்னு நான் நினச்சிருந்தேன். திருவண்ணைநல்லூரில் பூஜைக்கு அழைக்கிற பூஜையில் போட்டிருந்தாங்க. அவள் அம்மா அவள் அம்மாட்ட யாரோ போய் வச்சுட்டாங்க போய். அவள் அம்மா என்னைட்டு ஓயாமல் என்னப்பா சாமி ஒரே மகன் செல்லமாக வளர்த்துருக்கேன், சாமியார் ஆக்கிவிடாதன்னு. நான் அப்படிலாம் வற்புறுத்தி ஆக்க மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லி கேட்கு. சரிப்பான்னு ஒரு நாள் நீ கல்யாணத்தை பண்ணிக்கப்பான்னு. இப்போ மேரேஜ் ஆகிட்டு கேரேஜ் இருக்குது. ஆக அப்பேற்பட்ட அவருடைய கல்வி ஒழுக்கமானவர். அவருடைய பேச்சை கம்பன் கழகத்தில் கேட்டிருக்கேன். இப்போ கம்பன் கழகத்தில் அவருடைய ஒரு பொறுப்பு வைத்திருக்கிறார். கம்பன் வீட்டுக்கு கற்றுத்தெரியும் கவிபாடம் என்பார்கள். ஆக அந்த கம்பன் என்ன பண்ணாராம், பாட்டுக்கு ஒரு பாட்டு வீதம் அவரை செடையப்ப தன்னை ஆதரித்த செடையப்ப வளல புகழ்ந்து பாடினாராம். நல்ல காரியம் செய்ய விடுவானுங்களா, நீ எப்படி அந்த இதை பாடுவேன்னு சொன்னாங்களாம். அப்படி 1000க்கு ஒருவருக்கு பாடலாம், பாடிட்டு போகணும். அப்போ அவர் சொன்னார், நான் 100ல் ஒருவராக பாடலாம்னு நினைத்தேன், அவரை 1000ல் ஒருவராக ஆக்கிய மக்களுக்கு நன்றினார். அப்பேற்பட்ட ஊரில் நம்முடைய ஐயா மடத்து பக்கத்தில் தான் அவருடைய திருக்கோயில் பக்கம் தான் அவருடைய தினசரி நான் கிருபாவரீஸ்வரர் வணங்கும் பொழுது அவரும் வருவார். அந்த ஊரில் தான் தடுத்தாட்கொண்டூர் ஊர் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் சுந்தரரை தடுத்தாட்கொண்டூர். சுவாமி பேர் கிருபாபுரீஸ்வரர். ஆனால் அங்கே நடந்த ஃபைட்டிங் மாதிரி, அங்கே வழக்கு தொடுத்தது மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் என்னோட ஃபைட்டிங் பண்ண தான் நிறைய ஆள் வருவாங்க. நான் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் விபூதி கொடுத்தா எல்லா நோயும் குணம். திருஞான சம்பந்தர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். பெரிய ஒரு 2 அற்புதத்தை ஐயா சொன்னாங்க. இறந்தவரை எழுப்பியது. மாற்று சமயத்தினரும் சொல்கிறாங்க இறந்தவரை எழுப்புறது போடுறது. நம்ம என்ன போஸ்டாக அடிக்க முடியும்? அதனைத்தான் நம்ம தமிழாகிற நூலில் நம்முடைய திருஞான சம்பந்தர் என்னென்ன அற்புதம் செய்தார் என்ற அட்டைப்படம் போட்டு விளக்கிட்டேன். அந்த திருஞான சம்பந்தர் செய்த பெரிய புரட்சி தீட்டை தவிர்த்தார். அவர் ஐயா சொல்லும்போது ஒரு குறிப்பை காட்டினாங்க. இறந்த இடத்துக்கு போறாரு, இறந்த இடத்துக்கு போனாலே தீட்டுன்னு சொல்வார். அது இவர் பிறந்ததோ அவா இல்லத்தில், அவர் அந்தனர் குலத்தில் பிறந்தவர். இறந்த இடத்துக்கு போறாரு, போய் இறந்தவரை எழுப்பினார். அவர் குளிச்சுட்டு போனதான் சொல்லலை, அப்படியே கோயிலுக்கு போனதான் சொல்ல. தீட்டு என்ன ஆயிற்று? அப்பூதியடியினார் அந்தனர் குலத்திலே பிறந்தவர். அவருடைய குழந்தை இறந்தது. குழந்தையை கொண்டு கோயிலில் கிடத்தி 1 கோலாம்பதியம் எத்தி எழுப்பினார். அப்பம் தீட்டு என்ன ஆயிற்று? இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இதைத்தான் நீங்கள் வள்ளலார் சொல்றார். வள்ளலார் என்ன சொல்றாரு? தீட்டு கிடையாது, இறந்தா அவர்களை எரிக்காதேன்னார். 288வது குருமகா சன்னிதானங்களுடைய காலத்தில் அவர்களிடம் இவர்கள் தீட்சை பெற்று, நேற்றைய குறிப்பிட்டு சொன்னேன், எந்த ஆதீனத்திலையும் வள்ளலார் படத்தை வச்சிருக்க மாட்டாங்க, பூஜை மனத்தையும் வச்சு. பாஸ்கர சேதுபதி ஐயாவுக்கு கொடுத்தேன். அருமையாக அந்த சொற்றல் எல்லாம் சொன்னாங்க. பாஸ்கர சேதுபதி குருட்டை எப்படி அவர் பக்தியாக இருந்தார். ஒரு குரு சீடனை அழைச்சார், இந்த குரு பக்திக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளையும் ஒரு கதை சொல்கிறேன், இன்னைக்கு சொன்னது குரு பக்தி எடுத்துக்காட்டு. சீடனை அழைத்து என்ன பண்ணார், எனக்கு வாயால் அடக்க வருது சொல்லிட்டு தப்பன்னு கக்கிட்டேன். உடனே சீடன் இதை பிடிப்பான்னார். பிடிச்சார். சுவாமி இந்த தண்ணி எங்கே ஊற்றணும்? கால் மிதிவதாக அதில் ஊற்றிவிட்டு எங்கடா ஊற்றணும் பார்த்து சுற்றி பார்க்க எங்கேயும் இடங்கள் எல்லாம் கால். நம்மளால தான் எல்லா இடத்துலையும் மேலேயே மரத்து மேலே ஏறி தாவுவான், செவர் மேலேயும் ஏறி தாவுவான். எல்லாம் அவதார புருஷர்கள். என்னடா பண்ணலான்னு பார்த்தா உடனே பார்த்தா தானே குடித்தான்.
அப்படி இப்போ நேற்று ஒரு கதை சொன்னேன். நேற்று வேப்ப எண்ணெயோன்னு சொன்ன உடனே கண்ணப்பரை காசிக்கு அனுப்பி ஆட்கொண்டார். அதுபோல் இவர் அப்புறம் இந்த சீடனை அவர் இது பக்குவமான சீடன் என சொன்னார். நான் பல இடங்களில் இருந்தவன், நம்ம தர்மபுர ஆதீனத்தில் இருந்திருக்கேன், சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் போகாதேன்னு சொன்னேன். இங்கே சன்னிதானம் என்னை கூப்பிட்டு வச்சு இதை கொடுத்தாங்கன்னா நான் திருவண்ணைநல்லூரில் செஞ்ச தொண்டு ஆவடையார். நான் இது விரும்பலை. நான் விரும்பி இருந்தால் திருவாவூர் ஆதீனத்திலே சன்னிதானம் ஆகிருக்கலாம். ஆனால் பதவி என்ன, ஆனால் இங்கேயும் நான் விரும்பலை. சன்னிதானமாக என்னை கொடுத்தாங்க, அது நமக்கு உண்டு. அப்போ இந்த பாஸ்கர சேது, இந்த குரு பக்திக்காக இந்த கதையை சொன்னேன். பாஸ்கர சேதுபதி நம்முடைய 289 சன்னிதானத்தை லிகிதம் எழுதுகிறாங்க, கடிதம். மடத்தில் மரபு என்னன்னா, குருமகா சன்னிதானவர்கள் பொற்பாத கமலங்களுக்கு அடியேன் உங்கள் பேரை வச்சு தெற்கு நோக்கி தண்டனிட்டு எழுதி கொண்ட விண்ணப்பம். என்ன எழுதுகிறோமோ அதை எழுதிட்டு அங்குத்தி எப்படி இருந்ததுன்னு திருவுள்ளம்பாளைத்து உத்தரவாகணும்னு ஒன்று. ரெண்டாவது, அங்குத்தி எப்படி இருக்க வேண்டும், அங்குத்திக்கு எப்படி பிரசாதம் அனுப்ப வேண்டும். முடிக்கும்போது மற்றபடி அடியேன் செய்யும் பணிவிடை ஊழியங்களுக்கு இன்னபடி இது புத்தி என திருவுள்ளம்பாளைத்து உத்தரவாக பிரார்த்திக்கிறேன். மடத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு தான் இது தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. இதெல்லாம் எனக்கு குருமகா சன்னிதானவர்கள் சொல்லி கொடுத்தாங்க, எழுதியே கொடுத்தாங்க. எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் குன்றக்குடி மகா சன்னிதானம். ஒரு நாள் திடீர்னு மெட்ராஸ் சன்னிதானம் போயிடுச்சு. அப்போ சன்னிதானம் எம்எல்சியாக இருந்துச்சு. போயிருந்தவொன்னே ஒரு கடிதம் எழுதணும். நான் சாதாரணமாக எழுதித்தேன், சன்னிதானம் இப்படி எழுதணுடான்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குருமகா சன்னிதானம். திடீர்னு தர்மபுரத்திற்கு திடீர்னு திருப்பள்ளி எழுச்சி பாடின்றுவாங்க. பூபால ராகத்தில் பாடு சங்கீத வகுப்புக்கு போவேன். அந்த பாடினோடனே சன்னிதானம் பாடி காட்டுவார். அதனால இங்கே தேவார பாடத்தில் ஓதுவார் வரைக்கும் நானே பாடினேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குரு பக்தி இருந்தால் தான். குருவருள் இல்லாட்டி திருவருள் கிடைக்காது. பாஸ்கர சேதுபதி எழுதிய கடிதம் இந்த ஆதீன வெளியீட்டில் இருக்கு, நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. நம்ம தமிழாகிற நூலில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதில் திருவிக்கா கல்யாண சுந்தரனார் எழுதிய முருகன் நல்லது அழகு. நான் சன்னியாசம் வாங்கின உடனே எனக்கு குன்றக்குடி சன்னிதானம் கொடுத்த முதல் புத்தகம் தான். இந்த புத்தகத்தை படினா அற்புதமான நூல். இந்த நூலை வச்சு தான் ஒரு தடவை தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் எனக்கு ஒரு பேச்சு வந்துச்சு. இந்த நூலை வச்சே முடிச்சுட்டேன். எதை பற்றி இதை சொன்னீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு குன்றக்குடி சன்னிதானம் கொடுத்த பிச்சை இன்னும் அதை மறக்காமல் இருக்கலாம். அன்னைக்கு சன்னிதானமாக அங்கே வந்திருக்கு. இன்னமோட நான் ஞாபகம் வச்சுருக்கேன் சன்னிதானம் கொடுத்த பிச்சை. அப்போ இது இந்த 280வது குருமகா சன்னிதானத்துக்கு திரு எழுதுறாரு. ஸ்ரீ கைலாச சோன்னதர் சுவாத சாந்த சியாமல பீடாருடன் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பின்ன சச்சிதானந்த பரமசிவ புத்திர ரத்தினகுமார குருமன்னிய துலாபாதார ஸ்ரீ ஜீவன் முத்திபுர ஸ்ரீ பிரம்மபுர சிதம்பராதி சர்வபுர வராகீஸ்வர ஸ்ரீ பார்வேஸ்வன்யர் பிரணப்ய சமஸ்த விருதாவணி யங்கிரத ஸ்ரீமத் விருத்த பஞ்சுத சாவக சைவ சமய கர்த்தர் ஸ்ரீ ஞானசம்பந்தவன்னலது பிரதிநிதியாகிய மகா சன்னிதானத்திற்கு எப்படி எழுதுறாரு ராஜா எழுதுறார் பாஸ்கர சேதுபதி. மகா சன்னிதானத்தின் தாசனான அடியேன் பாஸ்கரன் சாஸ்தாங்க அடியேன்னு எழுதணும். இவர் பாஸ்கரனே எழுதியிருந்தார். பாஸ்கரன் சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்து பயபக்தி விசுவாசத்துடன் அஞ்சலியஸ்தான எழுதும் விண்ணப்பம் நாளது தேதி வரை பகவத்காருண்ய விசேஷத்தினாலும் மகா சன்னிதானத்தின் ஆசீர்வாத விஷயத்தினாலும் அடியேன் முதலாகிய யாவரும் சேமம். திருமணத்தில் மாகேஸ்வர பூஜை முதலியன வலுவாராது நடந்து வருகின்றது என்று நம்புகிறேன். சென்ற ஏப்ரல் 9 திருப்பத்திரியை பெற்று ஆனந்த பரவாசம் அடைந்தேன். அக்காலத்தில் வித்தியாசாலையில் நடந்து வந்த பரிசைகளாலும் அதன்படி அடியேனது வலது கரத்திற்கு செய்த கதியுண்டான விக்கினத்தினாலும் இதுவரை பதிலெழுத தாமதப்பட்ட மகா அவச்சாரத்தை, என்ன அருமையா எழுதுறார், அவச்சாரத்தை சர்வ மனோ வாக்கு காயங்களால் செய்யும் குற்றங்களையும் சமைக்கும் கருணாகிருதமாகிய சன்னிதானமே என்னை லட்சித்து அருள வேண்டியது. அடுத்த வாரம் மேற்கூறிய நிருபத்தில் கண்ட சங்கதியை அறிந்தவுடன் யான் அடைந்த குதூகலத்தை பத்திரிகையில் எழுத முடியா அநேக காலங்களாய்
ராஜாங்க இம்சைக்குள்ளாயிருந்த இப்பரதகண்டத்தை கருணையும் நீதியும் தங்கிய சுவேதன சுதந்திரத்தின் கீழ் ஆளும் நமது சக்கரவர்த்தினி அவர்களது ராஜபிரதினி ஆலவாய்க்கு வந்து நம்மையெல்லாம் கனப்படுத்தினதுமன்றி சர்வத்திர ஜனங்களுள் பகவானை அறிந்து அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனை வழிபதற்கு ஐதபூதமாகிய மகா சன்னிதானத்தையும் சன்னிதானத்தின் கடமைகளை குறித்து நினைவூட்டியது மிக்க விசேஷமே. ஏனெனில் மேற்படி திருவுருவம் அனுப்பியது என் கோடிகளுக்கு வசப்படுத்ததாக இருந்தாலும் சன்னிதானத்துக்கு அது கனப்படுத்ததாக சன்னிதானத்தின் ஆசீர்வாதத்தினால் அன்றோ சகல மேற்படி அடைவது. அப்படி இருக்க கனப்படுத்தும் ஆதிகானத்தை பலப்படுத்துவது எங்கனம்? ஆனால் வேதியர்களும் மடபதிகளும் நித்திய கண்ம அனுஷ்டானமானபடி வலுவராது நடத்தி தேவர்களுக்கு திருப்தியும் ஜனங்களுக்கு சேமத்தையும் உண்டாக்கிறவர்களா என்று பார்த்து அவரிடம் அக்கிரியைகளின் ஊக்கத்தை உண்டாக்க வேண்டுவது அரசரது கடமை. ஆகவே அரசனது பிரதிநிதி அளித்த விஷயமானது அவர்கள் தீர்மானத்திற்கு இன்றும் அதிக ஊக்கத்தை உண்டு செய்து தந்திருக்கிறது காணுவோம் போதெல்லாம் அவ அரசனது ஆட்சிக்குள் அடங்கி பிரஜைகள் யாவரும் இவ்வுலக பகையில் சிக்கி அழியாமல் நித்தியானந்தத்தை தேடி நாம் ஓடும்படி செய்ய வேண்டியது சன்னிதானத்தின் கடமையை நினைப்பூட்டும் கருவி என மதிக்கின்றேன். சிறியோர் செய்த பிழையை திருப்பிழையை எல்லாம் பெரியோராயில் பொறுப்பது கடமை ஆதலில் மேற்கூறியவைகள் உள்ள அபராதங்களை மன்னிக்க வேண்டுவதாக பிரார்த்திக்கின்றேன். சென்ற வருஷம் மே மாதம் நமது காருண்ய சக்கரவர்த்தியின் அவர்களின் பிறந்த நாள் உற்சவம் ராமநாதபுரத்தில் கொண்டாடிய காலையில் ஏதோ சிறிது நான் இங்கிலீஷ் செய்த உபன்யாசத்தை நமது சக்கரவர்த்தி அவர்கள் பார்வையிட்டு மிக்க களிப்படைந்ததாக சென்ற ஜூலை மாதம் அவரது பிரைவேட் செக்ரட்டரி மூலம் தெரிந்து சந்தோஷ சமாச்சாரத்தை தெரியப்படுத்தலானேன். அரசன் செய்த நன்றிக்கும் பிரதிபுகாரம் சன்னிதானத்தின் பரமாச்சாரியார்களாலே கூறியிருக்கின்றனர். அதாவது வேந்தனும் ஓங்குக என்னும் ஆசீர்வாதமை. நமது மாதம் 13ஆம் தேதி லீவிற்கு பிரயாணமாகின்றேன். 15ஆம் தேதி வாக்கில் சன்னிதானத்தின் தரிசனம் செய்து விடுகின்றேன். உயிருக்கு உயிராகிய மகா சன்னிதானத்தின் ஆசீர்வாதத்தை சேமிக்கும் மகா சன்னிதான தாசன் மு பாஸ்கரன் என்று 1884 எழுதிய இந்த கடிதத்தை இந்த புத்தகத்தில் இருக்கு. எப்படியெல்லாம் அவர்கள் குரு பக்தியாக இருக்கிறார்கள். பூனா இருள் ரூண நீக்கம், பூனா அஞ்ஞானம் ரூண அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை எழுதின்றவர் குரு. நாளைக்கு குரு பூஜை நாள் இதை சொல்லி முடிச்சிடுறேன். கோழி முட்டையிடும், முட்டையிட்டு அது மேலே உட்காந்து அது வேற என்னன்னு கேட்டால் பரிசம். ஆமை முட்டையிடும், நினைச்சு பார்க்குமா குஞ்சு வழி. இது நினைச்சு பார்க்குறது. மீன் முட்டையிடும், திரும்பி பார்க்கும், பொண்ணை குஞ்சு. இது பேர் நயனம். குருவானவர் தன்னுடைய சீடனை பார்த்தலால் பரிசித்தலால் நினைத்தலால் சிவமையாக்கிறார். அதைத்தான் நயன தீட்சை, பரிச தீட்சை, மானச தீட்சை. இந்த 3 தீட்சை எனக்கு எல்லா இடத்துலையும் கிடைச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் குருவை ஆண்டுங்கள். குருவை எதிர்த்தவன் குவளத்தனி கிடையாது. இத்தனை மடங்களையும் நான் இருந்திருக்கேன். எந்த சன்னிதானத்தையும் நான் என்னை எதிர்த்ததில்லை. கையை கட்டி வாய்ப்புக்கு தான் இருந்தது. சன்னிதானம் என்ன திருச்செந்தூர் போனால் உடனே போயிடும். நான் நேற்று குறிப்பிட்டு சொன்னேன். குமரகுருவர்கள் என்ன சொன்னார்? நாயா மாணிக்கவாசன் பல இடங்களில் தன்னை நாய். நம்மளாம் பிறந்திருக்கிறோம் என்றால் நம்மளாம் புண்ணியம் செய்தவாருக்கு தான் போகுது. என்ன புண்ணியம் செய்தனி நெஞ்சமே எனக்கு. ஆக இந்த மடம் 2500 நமக்கு பெரிய புராணத்தில் ஒரு மடம் என்று சொன்னார். ஐயா சொல்லும்போது உன்னை குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த தங்கினதை சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் ஒரு மடம் என குறிப்பிட்டப்பட்டுள்ளது. அப்படின்னா ஏற்கனவே இந்த மடம் இருந்திருக்கு. அதில் தான் அவர் தங்கி இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த மடம் இருந்திருக்கு. ஆக அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுதான் பழமையான மடம். பழமையான மடம் புதுமையான மடமாக மாறிக்கிறது. ஆக சமயக்குறவர்களுக்கு ஒரு மடமாகவும், ஆதி காலத்தில் மடமாகவும், தமிழுக்கு ஒரு மடமாகவும், மெய்கண்டார் பிறப்பதற்கு ஒரு மடமாகவும், சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு நிலைக்கலனாக இருந்தது இந்த மதுரை ஆதீனம் என்பதை நான் எங்கு கண்டேன் என்றால் பார்லிமெண்ட்ல கண்டேன்.
நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் என்னை கண்டவண்ண மந்திரமாவது நீர் அரிசார் ஒரு அடி உனை பானை மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் செந்துவர் வாங்கி பங்கன் திரு அரசாழ்வர் ஆணை நமதேன்னு சொன்ன இடம் யாருனாலும் அது சொல்லலை. அந்த பெருமை இந்த மதுரை பதிக்கு உண்டு. இந்த மடத்துக்கு தான் தெரியும். இந்த பக்கம் போகும்போது வாங்க ஒரு கும்பிடு போடுங்க என சொல்லி எல்லாருக்கும் ஈட்டிங் உண்டு. நான் நேற்று சொன்ன மாதிரி நாளைய தினம் நிறைய வர்றாங்க. இன்னைக்கு பரவாயில்ல, நேற்று சொன்னது மாதிரி வந்துட்டீங்க. மீட்டிங் கேட்டவளுக்கு என்ன பெருமை என்று கேட்டீர்கள் என்றால் புஷ்பமானம் வரும். ஆஹா மீட்டிங் கேட்டாங்க, ஈட்டிங் கூட பரவாயில்ல, மீட்டிங் கேட்ட மீட்டிங். ஆனால் ஈட்டிங் பண்ணிட்டு மீட்டிங் விசிட் பண்ணீங்கன்னா கைலாயத்தில் இடம் இருக்காது. டூ லேட் என்ன நிறுத்திட்டு வர விமானத்தை. இவங்க என்ன பண்ணாங்க, மீட்டிங் கேட்கல, ஈட்டிங்க்கு வந்தாங்க. அவங்க நீங்களெல்லாம் வள்ளுவர் சொன்ன மாதிரி செவியிற் சுவையினர் வாயினர் மக்கள் அவையினும் வாழும் என சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஞான சம்பந்த யாரும் சொல்லலை. நான் எல்லாரும் வராங்க, குழந்தைக்கு கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. கல்யாணம்னா குழந்தை எல்லாத்துக்கும் விடை திருமுறையில் தான். ஞான சம்பந்தர் ஒரு அடி எடுத்துட்டார். யாரை பார்த்தாலும் இப்போ என்ன சொல்றாங்க, கஷ்டம், வீடு கட்டலைங்கிறாங்க. பையங்க நினைக்கிறேன் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் குரூப் 2 வருது, பாஸ் ஆகலைங்கிறான். நான் என்ன நினைக்கிறேன், குத்தகை பாக்கி இருக்கு, ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்கிறான். மடத்து சொத்துன்னு தான் சொத்து, மடத்து வயலாம் தான் வரும், இப்படியெல்லாம் ஆக்கி கொள்கிறார்கள். குத்தகைன்னு கேட்டால் குத்த கைதான் வருது. அதான் ஞானசுந்தரர் மண்ணில் நல்ல வண்ணம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதிரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாடணும். இது மாதிரி யாரும் சொன்னதில்லை. அந்த பாட்டை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலேயே கொண்டு உரைப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொண்டு, நாளைய தினம் நடக்கின்ற காலை தொடங்கி நடக்கிறது. இரவில் தான் நில சிறப்பாக நம்முடைய இந்த அம்மாவுக்கு நல்ல சைவத்திலே நிறைய செய்கிறாங்க. சீர்காழி சமூகத்தில் நல்ல அந்த திருமுனைப்பால் கொண்ட இடத்துல அந்த அம்மா அதில் ஒரு குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு திருமுறை அன்னைக்கு கிடைக்காம போயிருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம அம்மா என்ன பண்ணா, பார்வதி அம்மா சும்மா விட்டுட்டு போயிட்டான். என்னத்தை விட்டான்னா, இந்த பெண்களுக்கு என்னென்னா குழந்தை பாலை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, தொடப்பாங்க தன்னுடைய முந்தானை. இப்போ முந்தானே இல்லையே, எங்கே முந்தானை இருக்கு, இப்போ தான் சுடி தாரா போயிட்டுத. அந்த காலத்துல எல்லாம் நான்லாம் பால் குடிச்சிட்டு எங்கள் அம்மா அந்த முந்தானையை பிடிச்சி தொடப்பாங்க. அப்போ நம்ம பார்வதி தேவி என்ன செஞ்சா, தமிழ் வாழமையா இருந்துட்டு போட்டோம். அந்த யார் தந்த எச்சிலை உண்டனை என்று சொன்ன பொழுதுதான் திருமுறை நமக்கு கிடைத்தது. அப்புறம்தான் இவன் சம்பந்தராக இருந்தவர் ஞான சம்பந்தராக ஆனார். இந்த குறிப்பை எனக்கு தர்ம ஆதீன குருமகாசனியான் அவர்கள் ஒன்று சுட்டி காட்டினார்கள். அதை நம்ம குடியாத்த சம்பந்தம் பக்தவச்சலனார் தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட நமக்கு ஞானப்பால் இந்த மடத்தில் கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் எங்கேனாலும் போனாலும் ஆரோக்கிய பால் தான் கிடைக்குது. அது ஆரோக்கியம் இல்லாத பாலாக இருக்கிறது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானப்பால் கிடைக்கும். ஞானப்பால் உண்டு, ஞானத்தை பெறலாம் என உங்களுக்கு சொல்லிக்கொண்டு சுந்தர ஒருபடி மேலே போனார். யார் அழகன் என்று சொல்லும்போது, அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு. இப்போ கல்யாணத்துக்கு போனால் மணமகன் இருக்கும், மணமகன் இருக்கும், ரெண்டு பேரையும் காணும். எங்கே போயிட்டாங்கன்னா பியூட்டிஃபுல் பார்க் அங்கு சென்றார்கள். அங்கு உட்கார வைத்து கண்டகிரிங்க அடின்னு அடித்து கடைசியில் கிழவியா போயாச்சு. அதே நேரத்தில் நம்முடைய சிவபெருமான வணங்கினா அழகாக இருக்கலாம். என்ன நம்முடைய திருமுறைகளை நம்புங்கள். திருமுறைகள் நேற்றைய தினம் சொற்பொழிவு நம் பவானி செய்யாளர் சொன்னார்கள். திருமுறையை நம்புங்கள், நீங்கள் நீண்ட நாளாக வாழலாம், வாழ்க்கை சிறக்கும். அதுதான் நீங்கள் மடத்தில் நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம். வாழலாம்னா இனிதான் வாழலாம், வாழ்வோம், எப்பொழுதும் வாழலாம் என சொல்லி, என்னைக்கு வாழலாம், இன்றும் வாழலாம், நாளையும் வாழலாம், நாளைக்கு பிறவும் வாழலாம் என அருமையான புத்தகத்தை வச்சு. இங்கே காலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு. அது பிரம்மமுகூர்த்தம். ஆறுமுகன் அவர்கள் எழுதியிருக்கார். பிரம்மமுகூர்த்தம் என்று சொல்வார். சூரியன் உதவிக்கு 2.5 நாளைக்கு முன்னாடி எந்திரிக்கணும். 7 மணி வரை தூங்குறவங்க, 8 மணி வரை தூங்குனவங்களாம் டெட் பாடி.
அதுக்காக தான் திருப்பள்ளி எழுச்சின்னு வச்சார் மாணிக்க வாசகர். இறைவனை எழுப்பல, நம்மளை தான். காலையில் நல்லா தூங்குறான், தூங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு செய்தியை பார்க்குறான். செய்தியை கிழிச்சிட்டான், கிழிச்சிட்டு பெட் காபி கொடுக்குறான், குடிக்கிறான். அப்பொழுதாவது நினைத்தானா இறைவனை? வாயே வாழ்த்துகின் நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சே வாயே வாழ்த்துகின்றாய், ஆக்கையார் பயனன் அரண்கோயில் வலம் வந்து நான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் போச்சு. உடம்பு கனமாக இருந்தால் 6 பரான்னு சுற்று. இன்னும் ஓடி போய் டாக்டர்கிட்ட போய் இடையை போய் பார்க்குறான். அவர் என்ன பிற 40 மாத்திரை விழுங்குறான். நான் தான் சித்த வைத்தியம் தான் நான் உயப்படுத்துகிறேன். இந்த பெரும்பாலும் இந்த ஆங்கிலம் கிளமாக்கிடும் என சொல்லி இந்த இன்றைய தினம் இந்த 4ஆம் நாளில் கலந்து கொண்டு இருக்கிற எல்லோரையும் வாழ்த்தி, நாளைய தினம் காலையில் நடக்கின்ற நிகழ்வும் மாலையில் அரிய ஒரு செவிக்கும் உணவுண்டு, வயிற்றுக்கும் உணவுண்டு. இந்த திருமுறை நம்முடைய மயிலாடுதுறை சிவகுமார் ஐயா அவர்கள் இந்த திருமுறை இசை கேட்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் கேட்டு அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கப்படுகிறது. இந்த அம்மையாருக்கு ஒரு விருது, அவங்களுக்கு மங்கையர்க்கரசியாக இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் யாரும் பெரும்பாலும் நாங்களாம் படிக்கும் போது நான் போட்டி போட்டு படித்தோம். இப்போ தமிழை யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தமிழில் யார் முதல் மதிப்பெண் வாங்கிக்கிறாரோ அவர்களுக்கு நான் திருவாரூரில் இருக்கும்போதும் ஹைஸ்கூலில் கொடுப்பேன். அது என்னென்ற கேட்குறதில்ல, கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து நம்ம தானே இருக்கோம் இங்கே. அதனால் என்ன பண்ணேன், கல்லூரி லெவலில் போன ஆண்டு நான் திருப்பத்தூரில் படித்ததுனால திருப்பத்தூர் ஆறுமுகம் சீதையம்மாள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஒன்று கொடுத்தேன், திருப்பத்தூர் ஆறுமுகமலை கல்லூரிக்கும் கொடுத்தேன். இன்றைய தினம் நம்ம செந்தமிழ் கல்லூரிக்கு கொடுத்தேன். தமிழில் யார் முதல் மதிப்பெண் வாங்குகிறாரோ அவர்களை கல்லூரி லெவலில் உள்ளவங்களுக்கும், அதுபோல் நம்முடைய மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஞாபகார்த்தமாக நம்முடைய மடத்து சீடர் பாருங்கள், கிருபானந்த வாரியார் இந்த மடத்து சீடர் தேவரையா. பெரும்பாலும் சமய சமுதாய தலைவர்கள் எல்லாம் இந்த மடத்து தொடர்புடையவர்களாக ஆக்கியிருக்கிறது இந்த திருப்படம். நம்ம மறக்கக்கூடாது. தேசியமும் தெய்வீகமும் ஒன்றுன்னு சொன்னார் தேவரையா. அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவருடைய பெயரால் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நாளைக்கு கொடுக்கறேன். நீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்களாம் ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த குழந்தைய நல்லா நான் படித்து வாழ்க்கையை திறக்கணும். உங்கள் பிள்ளைய கூட வாங்கலாம். 98 மார்க் வாங்கியிருக்கான் அந்த பையன். தமிழில் வாங்குறது ரொம்ப கஷ்டம், திருக்குறளே படிக்க மாட்டேங்கானே என சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்வுரை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கும் உத்தமன், தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன், தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பாய்கின்ற போதகத்தானே. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனமர் ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் குருமகா சன்னிதானுடைய குருவருளாலும் திருஞான சம்பந்த குருபூசை ஆதீன குரு முதல்வர் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசையின் 4ஆம் நாள் திருநாள் இனிதே இன்றைய தினம் நிறைவுற்றது. இன்றைய தினம் பாஸ்கர சேதுபதி விருது சைவத்திரு புலவர் விஜயனையா அவர்களுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் வழங்கி அருளினார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களும் இன்றைய தினம் நிறைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். பாஸ்கர சேதுபதியினுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அருளிய அந்த அற்புத பதிகங்களுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஏன்னால் உயிர் எழுப்பிய ஒரு அருளாளர் அப்படின்னா அது ஞான சம்பந்த பெருமான் தான் என்ற கருத்தை எல்லாம் நமக்கு ஐயா அவர்கள் வழங்கி அருளினார்கள். அடுத்து மட்டும் நாளைய தினமும் நமக்கு 5ஆம் நாள் விழா நடைபெற இருக்கின்றது. அதையெல்லாம் சன்னிதானம் அவர்கள் சொல்லினார்கள். நாளைக்கும் இதே போல அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பெருமானுடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் பெற்றுய அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். ஏன்னா அருளாளருடைய எல்லா திருநாமங்களும் 5 எழுத்து. எப்படி நமச்சிவாய மந்திரம் 5 எழுத்தோ அதுபோல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இந்த திருநாமம் எல்லாம் 5 எழுத்து. அந்த வழி நின்று நாம் அந்த நாயன்மார்களுடைய குருபூசையெல்லாம் நம்ம அனுசரிக்கணும். நாளைய தினமும் 5ஆம் நாள் திருநாள் இனிதே நடைபெற இருக்கின்றது. அடியார் பெருமக்கள் நாளைய தினமும் கலந்து கொண்டு திருமுறை இசை கச்சேரிகளாம் நடைபெற இருக்கின்றது. மங்கையர்க்கரசியார் விருது வழங்க இருக்கின்றார்கள் குருமகா சன்னிதானம். ஓதுவாமூர்த்திகளுக்கு திருஞான சம்பந்தர் விருது வழங்க இருக்கின்றார்கள். பள்ளி மாணாக்கர்களுக்கு விருது வழங்க இருக்கின்றார்கள். ஆக நாளைய தினமும் பொதுமக்களும் அடியார் பெருமக்களும் இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வானுயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள்
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் உணவு இருக்கு, கட்டுப்பாட்டோடு இருந்து எல்லாரும் அங்கு எல்லாரும் பரிமாறுறவங்களுக்கு நமக்கு உதவியாக இருந்தாங்க. மத்தியானம் பார்த்தேன் நான்